வணக்கம், நான் கிருஷ்ணகுமார் பேசுறேன். இப்போ திருப்பத்தூர்ல திருத்தலிநாதர் சன்னதியில பைரவர், அதாவது யோக பைரவர் சன்னதியில இருக்கும். இந்த கோயில்ல மேலும் ஒரு சிறப்பாக யோக நாராயணர் பெருமாள் இருக்கிறார். வேற எந்த உலகத்திலையும் நாராயணன் தவம் செய்தது போல கோலத்தையே பார்க்க முடியாது. அவர் சிவபெருமான், அதுவும் சிவன் கோயில்ல இவர் சிவபெருமானின் அருள் வேண்டி தவம் இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள கௌரி தாண்டவத்துல பாத்தீங்கன்னா நந்தியம்பெருமான் மேளம் அடிப்பது போல் இருக்கிறது. அதாவது தாண்டவம் ஆடும் போது மேளம் தேவை, மத்தளம் தேவை. அது நந்தி ஆடுவதை போல எப்போதும் நம்ம வியாக்கரக பாதகரும் அதை போல யோக பதஞ்சலியும் இருப்பதை தான் பார்த்திருக்கோம். ஆனால் இங்கு அம்பாளுடன் நந்தி இருப்பதாக இருப்பது மேலும் விசேஷமாக இருக்கிறது. இங்கு அதைவிட சிறப்பாக யோக பைரவர், அதாவது இந்திரன் மகன், அவர் பேர் ஜெயந்தன் ஒரு முனிவரின் சாபம் பெற்று அவர் பூதம் போல் அதை ஆகிறார். அந்த தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமான் சொல்கிறார், நீ எப்போது நீ திருத்தலிநாதரை தரிசனம் பண்ணுகிறாரோ, யோக பைரவரை தரிசனம் பண்ணுகிறாயோ, அன்றுதான் உன் சாபம் விமோச்சனம் பெறும் என்கிறார். அவர் இந்த பகுதிக்கு வருகிறார். இங்கு இங்க காடுகளாக நிறைந்திருக்கிறது. அதுல வன்மீக வனம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தில், அந்த வான்மீக இடத்துல அந்த நிலையை உணர்கிறார். இங்குதான் அந்த நாம் பெற்ற சாபம் நீங்கும் என்று பார்க்கும்போது இங்கு யோக பைரவர் இருக்கிறார். அங்கேயே தவம் பெறுகிறார், தன் சாபத்தை நிவர்த்தி பண்ணுகிறார். அதனாலதான் சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இங்க சிறப்பான ஜெயந்தன் பூஜை நடைபெறுகிறது. அன்று மாவிளக்காக ஏற்றி கல்யாண தோஷங்கள், குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் யாரெல்லாம் சாபம் பாவம் பெற்றார்களோ அவர்கள் நிவர்த்தி பெற இங்கு வருகிறார்கள். நிவர்த்தியும் நடக்கிறது இப்போது வரை. அதனால்தான் யாருக்காவது பண குறைபாடு, திருமணம் நடக்கல, குழந்தை பிறக்கல, நான் என்ன பாவம் செய்தனோ, என்ன யாருக்கு எனக்கு சாபம் விட்டானோ அந்த சாபமும் பாவமும் இந்த யோக பைரவரை பார்த்தால் தான் நீங்கும். இங்கு தேங்காய் முடியில் கண்ணில்லாத பகுதியில் நெய் விளக்கு போட்டால் சகல பாவங்களும் நிறைவேறும். இந்த யோக பைரவரை பார்த்தாலே அவ்வளவு அதிசயம். 64 வகையான பைரவர்களின் தலைமையாக ஆதி பைரவராக இருக்கிறார். அதனால பைரவரை கும்பிட்டால் பாவம் போகும். எப்போது அவர் அதாவது பிரம்மனின் ஆணவத்தலையை கொய்வதற்காகவே பைரவர் படைத்தார். அந்த ஆதி பைரவர் தான் இவர். அதனால இவரை இங்கு நாய் வாகனம் இல்லாமல், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாயோட வாகனம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நின்ற கோலத்தில் தான் இருப்பார். இங்கு ஒன்றுதான் தவ கோலத்தில் இருக்கிறார். அதனால்தான் இவர் உலகத்தின் ஆதி பைரவர். இவரை தரிசனம் பண்ணுங்கள். எண்ணற்ற பாவங்களை போற்றி செல்வ செழிப்புடன் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி.